தவறான முடிவுகளால் ஐக்கிய மக்கள் சக்தி தோற்றது உண்மையே என்கிறார் ஹர்ஷடி சில்வா. மக்களுக்கு மகிழ்ச்சி செய்தி, ஏப்ரல் வரை தட்டுப்பாடு இல்லையாம். அனுரவுடன் இணைந்து செயல்பட தயார் ஐக்கிய மக்கள் சக்தி தகவல். அரசு ஊழியர்களுக்கு ஜனாதிபதி விடுத்துள்ள செய்தி. ரஞ்சன் ராமநாயக்கவின் பறிக்கப்பட்ட குடியுரிமை விரைவில் மீண்டும் வழங்கப்படலாம். நாட்டை பிளவுபடுத்த வேண்டாம், அனுர அரசுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. அனுர அரசிடம் சுமந்திரன் விடுத்துள்ள பகிரங்க கோரிக்கை. மூன்றாவது தேர்தலுக்கு தயாராகும் தேர்தல்கள் ஆணைக்குழு. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அதன் தோல்வியை ஐக்கிய மக்கள் சக்தி எடுத்த சில தவறான தீர்மானங்களே காரணம் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹலாநிதி ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய மக்கள் கூட்டணியினை விட தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பு பலம் வாய்ந்தது என தெரிவித்திருந்தார். இப்போதுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு 50% வாக்குகள் இருக்கவில்லை. ரணில் விக்ரமசிங்க மற்றும் சஜித் பிரேமதாச ஆகியோர் ஒரு அணியாக சேர்ந்து போட்டியிட்டிருந்தால் இன்று அனுரகுமார திசாநாயக்க இந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருந்திருக்க மாட்டார். மேலும் ஜேவிபியானது தேசிய மக்கள் சக்தியாக மாறியது. சிவப்பு இளஞ்சிவப்பு ஆகியது சின்னமாக இருந்த மணியை திசை காட்டியாக மக்கள் செல்வாக்குள்ள நபர்கள் மக்கள் மத்தியில் இறக்கி ஒரு அரசியல் பிரசாரத்தினை முன்னெடுத்துச் சென்றனர். அது எங்கள் பக்கத்தில் இருக்கவில்லை. எம்முடன் இருந்த சிலரை மக்களுக்கு பிடிக்கவில்லை, அதுவும் உண்மை. அவர்களை மக்கள் விமர்சித்தனர். எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மையை பெறுவதே தமது குழுவின் திட்டமாகும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை பெட்ரோலியம் சட்டப்பூர்வ கூட்டுத்தாபனம் திட்டமிட்டு எரிபொருளுக்கு தேவையான அனைத்து உத்தரவுகளையும் வழங்கியுள்ளதால் அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் வரை எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாது என இலங்கை பெட்ரோலியம் சட்டப்பூர்வ கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டிஜே கருணாரத்ன கூறுகின்றார். போதுமான எரிபொருள் இருப்புகளை பராமரிப்பதற்கான எதிர்கால திட்டங்கள் வாரந்தோறும் திட்டமிடப்பட்டு வருவதாக தெரிவித்திருந்தார். எரிபொருள் விலை திருத்தம் தொடர்பான நீதிமன்றங்கள் வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெறுவதை உறுதி செய்வதற்காக ஒழுங்குமுறை ஆணைக்குழுவிடம் கையளிப்பதற்காக நம்புவதாகவும் தலைவர் கூறினார். நிறுவனத்தின் நோக்கம் சுத்திகரிப்பு துறையை மிகவும் திறமையான எரிபொருள் விநியோகத்திற்காக மேம்படுத்துவதாகும். தற்போதுள்ள விலை சூத்திரத்தின்படியே அண்மையில் எரிபொருள் விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு கூடுதல் சலுகைகள் வழங்கும் வகையில் விலை நிர்ணய சூத்திரத்தை மேம்படுத்த மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது என்றார். பொது தேர்தலில் ஐக்கிய மக்கள் கூட்டணி ஆட்சியை பிடித்தால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் இணைந்து செயல்பட தயார் என அதன் பொதுச் செயலாளர் ஹபீர் ஹாஷிம் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் கூட்டணியை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சித் தலைவர்கள் கலந்து கொண்ட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். இதேவேளை கொழும்பில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனரத்ன ஐக்கிய மக்கள் சக்தியுடனான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் பொது தேர்தலில் தனித்து போட்டியிட தீர்மானித்ததாக தெரிவித்திருந்தார். வினைத்திறன் மிக்க மக்கள் நல அரசு சேவையை உருவாக்க தம்மை அர்ப்பணிக்கும் அரசு ஊழியர்களுக்காக தாம் துணை நிற்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். குடிமக்களுக்காக பாடுபடும் அரசு அதிகாரிகள் அரசியல் பழி வாங்கல்களுக்கு முகம் கொடுக்கும் நிலை இதுவரை காலமும் இருந்தபோதும் அந்த சம்பிரதாயம் இனிமேலும் நடக்காது எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். விவசாய அமைச்சின் தற்போதைய நிலைமை மற்றும் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அமைச்சின் செயலாளர்கள் மற்றும் அமைச்சின் உயர் அதிகாரிகள் விரிவாக கலந்துரையாடினார். கிராமிய வறுமையை ஒழிப்பதற்காக விவசாய அமைச்சுக்கு வழங்கப்பட்டுள்ள பங்களிப்பு மகத்தானது எனவும் அரசு அதிகாரிகளின் செயற்பாடுகளுக்கு அமைவாகவே வறுமை ஒழிக்கப்படுமா இல்லையா என்பது தீர்மானமாகும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் புதிய அரசியல் சம்பிரதாயம் மற்றும் பழைய அரசியல் கலாச்சாரத்திற்கு எதிரான எதிர்ப்பு பிரஜைகள் எதிர்நோக்கும் பொருளாதார பிரச்சினைகள் அரசு சேவையின் செயல்பாடு தொடர்பான பிரஜைகளின் அதிருப்தி போன்ற தாக்கம் செலுத்தியுள்ளதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சுட்டிக்காட்டினார். எனவே வினைத்திறன் மிக்க மக்கள் நல அரசு சேவையை உருவாக்குவதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பதாக தெரிவித்த ஜனாதிபதி பொருளாதார வீழ்ச்சிக்கு பின்னால் மோசடி மற்றும் ஊழல் இருப்பதாக மக்கள் நம்புவதாகவும் அதனை தடுப்பதாகவே இம்முறை மக்கள் ஆணை வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ரஞ்சன் ராமநாயக்க பறிக்கப்பட்ட குடியுரிமை உடனடியாக மீண்டும் வழங்குவதற்காக நடவடிக்கை இடம்பெறுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உரிய ஆவணங்களுடன் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்திற்கு சென்றிருந்தார் எனவும் தகவல்கள் வெளியாகின. சில ஆவணங்களுடன் வருமாறு கேட்டிருந்தார்கள் என தெரிவித்துள்ள ரஞ்சன் ராமநாயக்க, நான் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர்களை அணுகி குடியுரிமையை மீண்டும் வழங்குமாறு கேட்டிருந்தேன். ஜனாதிபதியை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டேன் என தெரிவித்துள்ளார். தேர்தலில் போட்டியிடுவதற்கு எனக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. வாக்களிக்கும் உரிமையும்
நான் இழந்தேன். எனினும் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்கான வாக்காளர் அட்டை எனக்கு கிடைத்தது. நான் வெளிநாட்டில் இருந்தால் வாக்களிக்கவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். குடியுரிமையை மீள வழங்கினால் தேர்தலில் மீண்டும் போட்டியிடுவீர்களா என்ற கேள்விக்கு தற்போதைக்கு அது குறித்து பதிலளிக்க முடியாது என ரஞ்சன் ராமநாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டின் நலனுக்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னெடுக்கும் சிறந்த தீர்மானங்களுக்கு நிபந்தனையற்ற ஒத்துழைப்பு வழங்குவோம். நாட்டை விளவுபடுத்தும் சமஷ்டி ஆட்சி முறைமை உருவாக்கத்துக்கு ஒருபோதும் இடமில்லை என தாயக மக்கள் கட்சியின் தலைவர் ரசான் ரணசிங்க தெரிவித்தார். தொழிலதிபர் திரு ஜெயவீரவை நன்கு அறிவேன். தனது உழைப்பால் அவர் முன்னேறியுள்ளார். ஆகவே இவ்வாறான அரசியலுக்கு பிரவேசிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உள்ளேன். ஊழல் மோசடிக்கு எதிராக குரல் கொடுத்தால் எமது அரசாங்கத்தில் இருந்து நான் வெளியேற்றப்பட்டேன். இடம்பெறவுள்ள பொதுத் தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் கலந்துரையாடியுள்ளோம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாட்டுக்காக எடுக்கும் சிறந்த தீர்மானங்களுக்கு நிபந்தனையற்ற ஒத்துழைப்பு வழங்குவோம். ஜனாதிபதி தனது கொள்கை பிரகடனத்தில் சமஷ்டி ஆட்சி அரசியலமைப்பு முறைமையை உருவாக்குவதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்கு ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம். நாட்டின் ஒற்றையாட்சி பாதுகாக்கப்பட வேண்டும் என்றார். கடந்த ஆட்சியில் மதுபான சாலைகளை பெற்று வழங்கிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசியல்வாதிகள் அனைவரது பெயர்களையும் தற்போதைய அரசு உடனடியாக பகிரங்கப்படுத்த வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான எம். சுமந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார். இன்று நாடு முழுவதும் மதுபான சர்ச்சை நிலவுகின்றது. இதனால் அந்த பட்டியலை அரசு உடனடியாக வெளிப்படுத்த வேண்டும். எந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது அரசியல்வாதிகள் சிபார்சு செய்து இந்த அதிகோடிய சாராய கடைகள் திறக்கப்பட்டுள்ளன என்பது மக்களுக்கு தெரிய வேண்டும். அது தேர்தலுக்கு முன்பு தெரிய வந்தால்தான் அப்படியானவர்கள் விலக்கி வைக்கலாம். இது ஒரு சமூக விரோத செயல்பாடு. நாட்டிலே மது போதை தொடர்பில் சமூக மட்டத்தில் பெரும் பிரச்சனை எழுந்துள்ளது. இளையவர்களுக்கு இதனால் பாதிப்பு இருக்கின்றது. அப்படியான நிலையிலும் மதுபான சாலைகளை அதிகரிக்கும் செயற்பாட்டில் ஈடுபட்டவர்கள், ரகசியமாக ஈடுபட்டவர்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும். அவர்களது பெயர்கள் தெரிய வேண்டும். இது மட்டுமின்றி பணத்துக்கு ஆதாயமாக்கியுள்ளனர், அதாவது அனுமதி பத்திரங்களை விற்றுள்ளனர் என்ற செய்தியும் வெட்டியுள்ளது. ஆகையினால் அவர்கள் யார் என்பதை நாடறிய வெளிப்படுத்த வேண்டும். இதே நேரம் மக்கள் சேவைக்கு வருபவர்கள் மிக அதிகமாக சலுகைகள் இதுவரை கொடுக்கப்பட்டுள்ளன. ஆகையினாலே இந்த சலுகைகளை குறைக்க எமது பூரண ஆதரவு கிடைக்கும். பொருளாதார நெருக்கடி நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இத்தனை சலுகைகள் தேவையற்ற அதிகமான சலுகைகளை குறைக்கின்ற போது நாம் முழுமையான ஆதரவை வழங்குவோம் என்கின்றார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான அறிவிப்பை தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் உடனடியாக நடத்தப்படும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் RM ரத்நாயக்கவின் கையொப்பத்துடன் இது தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு நடைபெறவிருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டமை தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுக்கள் தொடர்பாக உயர்நீதிமன்றம் 22ஆம் தேதி 8ஆம் மாதம் அன்று வழங்கிய தீர்ப்பை தேர்தல் ஆணைக்குழு முழு கவனத்தில் எடுத்துக் கொண்டுள்ளதாக அறிவித்துள்ளது. தேர்தல் ஆணைக்குழு தனது பங்களிப்பை முழுமையாக புரிந்து கொண்டுள்ளதுடன் இலங்கை மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதற்காக செயல்படுவதாகவும் ஆணைக்குழு கூறியுள்ளது. ஆகஸ்ட் 22, 2024 அன்று உச்சநீதிமன்றம் வழங்கிய உத்தரவின்படி சட்டத்தால் பரிந்துரைக்கப்பட்ட தேர்தலை நடத்துவதன் பங்கை கருத்தில் கொண்டு உள்ளூராட்சி தேர்தலுக்கான திகதியை விரைவில் நிர்ணயம் செய்ய ஆணைக்குழு கூட உள்ளது. இதேவேளை LPTய பிரதேச சபை தேர்தல் அக்டோபர் 26ஆம் தேதி நடைபெறும் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது.